பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எங்க போனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும் இந்த இடங்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இருந்தாலும் அந்த மாதிரியான இடங்கள்லயும் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 25 வயதத்தக்க பூனேவை சேர்ந்த ஒரு பெண்மணி பயங்கரமான வயிற்று வலியில துடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அந்த புனேல ஒரு பெரிய பிரைவேட் கன்சர்ன் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், இதே ஹாஸ்பிட்டலில் அதுக்கான வசதிகள் இருக்குது, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பெண்மணியும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல அங்கே இருந்த ஊழியர் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் உடை மாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையை காட்டியிருக்கான். ஸோ அந்த அறைக்குள்ளே போன அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஸோ உடனடியாக அவங்க மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹிடன் கேமரா டிடெக்டரை அவங்க ஆன் பண்ணியிருந்தாங்க, அந்த ஆப்பை. ஸோ அந்த ஆப் என்ன காட்டியிருக்குன்னா, இந்த அறைக்குள்ள ஹிடன் கேமரா இருக்கு அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ உடனடியாக அவங்க வெளியில தன்னோட கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த. அவங்க கணவரும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலீஸ் உடனடியாக அந்த அறையை சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த அறைக்குள்ள ஒரு மொபைல் ஃபோன் மறைக்கப்பட்டு மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷனோட அந்த மொபைல் ஃபோன் ஆன் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் இதுக்கான பின்னாடி காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்கேன் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கா. அந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே ஸ்கேன் எடுக்க வந்த பெண்களோட உடை மாற்றும் காட்சிகள் நிறைய இருந்திருக்கு. ஸோ அவனை போலீஸ் பாணியில் அவனை விசாரிக்கும் போது அவன் பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஹிடன் கேமரா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வச்சிருந்திருக்கேன். ஸோ இது நிறைய பெண்களோட வீடியோ நான் எடுப்பேன், உடை மாற்ற வீடியோ எடுத்து ஆபாச இணையதளங்களுக்கு நான் இதை பதிவேற்றுவேன். ஸோ அதுலேருந்து எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, டெக்னாலஜி எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி அந்த தவறாக பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் நம்ம பெண்கள் ஆகிய நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது உடை மாற்றமோ ஏதாவது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த அறையில ஹிடன் கேமரா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஆப்ஸும் வந்துச்சு, நிறைய டெக்னாலஜியும் வந்துச்சு. ஸோ நீங்க தயவு செஞ்சு இந்த பதிவை கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் ஃபோனில் வச்சுக்கோங்க. இல்லை இந்த பதிவை நீங்க ஆண்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட மனைவிக்கும் உங்களோட சகோதரிகளுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தயவு செஞ்சு இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் உஷாராக்குங்க. ஏன்னா நம்ம ஏமாறக்கூடிய இடத்துல இருக்கவே கூடாது. முக்கியமா பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல.